சில நேரங்களில் காமெடி கூட சொல்லாத சோகத்தை சொல்லிடும். வடிவேல் சார் இது ஒரு காமெடியில் அப்படியே ஓப்பன் பண்ணால் அவர் கையில் மணி வச்சுக்கிட்டு கற்பூரம் காட்டிகிட்டு இருப்பார். யாருக்குன்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மாவுக்கு. அப்படியே விழுந்து விழுந்து கும்பிடுவார். அம்மா, என்னை பெற்ற மாதா, மகாலட்சுமி மாதிரி இருக்கிறிய தாய், நீ வந்து முன்னாடி நில்லு, அப்போ தான் எனக்கு எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். போயிட்டு வரும்போது அப்படியே ஆப்போசிட்டு தான். மூஞ்சிய பாரு, மூஞ்சியும் முகர கட்டியும், காலையில் தாண்டா சொல்லிட்டு போனேன் இந்த வாயால் மகாலட்சுமி மாதிரி இருக்கிறேன்னு, அது வேற வாய் அப்படின்னு சொல்லுவார். நம்ம நினைக்கிறோம் ஏன் இப்படி பேசுகிறாரு, இப்படி மாற்றி மாற்றி ட்ரிங்க் பண்ணதால தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதையும் கடந்து அவருடைய வலிகள், சின்ன வயசுலேருந்து அவர் பட்ட கஷ்டம், அதை பற்றி அதில் சொல்லியிருப்பார். அவங்க பாட்டு சொல்லுவார், நீ குடிக்கணுன்றதுக்காக என்னை நடுராத்திரி எழுப்பி எவ்வளோ வேலை வாங்கியிருப்பேன். பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு அடிக்கிற தாயை தான் பார்த்துருக்குறேன், ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போதடா, வேலைக்கு போடான்னு அடிக்கிற தாயை நான் இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார். நம்ம எல்லாருக்கும் கூட இந்த மாதிரியான வலிகள், சைல்டுஹுட் ட்ராமாஸ் இருக்கும். சின்ன வயசில் இல்லை டீனேஜில் நம்ம குடும்பத்தாலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க யாராலாவது நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டிருப்போம். அது என்றைக்குமே அது மாறாத காயமாக நமக்குள்ளே எப்போவுமே இருக்கும். அது நம்ம எத்தனை தான் வயசானாலும் நம்ம அதெல்லாம் கடந்து வந்தால் கூட அது எங்கேருந்தோலாம் நமக்கு அந்த வலியை கொடுத்துட்டே இருக்கும். உள்ள அதை நினைக்கும் போதெல்லாம் பய உணர்வு வரும், இன்செக்யூரிட்டி வரும், அதிகப்படியான கோவம், இந்த மாதிரியான ரொம்ப ஹார்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் வரும். ஸோ அதை நம்ம குணப்படுத்தணும், அதை நம்ம ஹீல் பண்ணணும் நமக்குள்ளே. ஸோ அதற்கு 2 வழி. ஒன்று கடவுளை நம்புறது, இன்னொன்று நம்மளை நம்புறது. கடவுளை நம்புறதுன்னா முழுசாக சரணடைகிறது. என்ன வேணால் என் வாழ்க்கையில் நடந்திருக்கட்டும், நல்லது கெட்டது சரி தவறு எது வேணால் நடந்திருக்கட்டும், அது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். கடவுள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அதெல்லாம் எனக்கு வந்து அனுமதிச்சிருக்காரு, அதனால நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ் மனநிலையில் இருக்கணும். கடவுளை முழுசாக நம்பணும். இனிமேல் கடவுள் எனக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்னொன்று நம்மளை நம்புறதுன்னா நமக்காக நம்ம நிற்கிறது. ஒருவேளை அந்த ஒரு பய உணர்வு, அந்த வலி அதெல்லாம் வருதுன்னா நமக்கு நம்ம ஆறுதலாக இருக்கணும், தைரியம் கொடுக்கணும். நான் நிற்கிறேன் உனக்காக, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம், இன்கேஸ் அதே பிரச்சனை திரும்ப வந்தால் கூட நான் நிற்கிறேன் உனக்காக, நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்பிக்கை நமக்கு நாமே கொடுத்துக்கிறது.